உங்கள் ஸ்டார் டிவி. இருங்க, சுண்டைக்காய் வத்த குழம்பு கத்திரிக்காய் போட்டு எப்படி செய்யணும். முதல் கடுகு பருப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெடித்தோடனே சுண்டைக்காய் போடுறேன், எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையா வச்சுக்கணும். சுண்டைக்காய் நிறையா தான் போடலாம், கொஞ்சமாக இருக்கிறனால கத்திரிக்காய் போடலாம். இதில் மசாலா தக்காளி, தேங்காய், ஜீரகம், ஒரே ஒரு துண்டு தேங்காய், அப்புறம் ஜீரகம், பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை இது வதங்கினோன்னு இது போடணும். உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போகிற அப்புறம் தாளிப்பு கொஞ்சம் போடணும். மிளகாத்தூள், மசாலா மிக்சியில் அரைச்ச மசாலா தேங்காய், துண்டு, தக்காளி, வெங்காயம், ஜீரகம், பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. இதில் அரைச்சி புளியை ஊற வச்சுருக்கோம். வேறு கள்ளி தண்ணி வச்சுருக்கேன். அலசி இதில் ஊற்றுறேன். மல்லித்தூள் போடுறேன். போதும். இது நல்லா வேகணும். நீ வெந்தோடனே தான் குழம்பு புளி ஊற்றணும். காய் வெந்தோடனே மஞ்சத்தூள், புளி ஊற வச்சுருக்கேன். இந்த மல்லித்தலை, கருவேப்பிலை, மல்லித்தலை, கருவேப்பிலை. வத்த குழம்பு தான் இது. ஜீரகம், வெந்தயம் வறுத்து வச்சுருக்கேன் நுணுக்கி. இது கடைசியில் போடணும். காயெல்லாம் வெந்தோடணும். இப்போ நேரம் காய் 10 நிமிஷம் வேகட்டெல்லாம் போட்டு வேக வச்சு கொதிக்குது. வத்த குழம்பு, சுண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு வத்த குழம்பு. புளி கரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அதை ஊற்றுறேன். புளியை கரைச்சி வச்ச புளியை ஊற்றுறேன். ஊற்றி இது கொஞ்சம் நேரம் வற்றணும். ஜீரகமும் வெந்தயமும் பொடி செஞ்சு வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொஞ்சம் சுண்டணும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு இன்னும் கொஞ்சம் போடணும். கொஞ்சம் கொதிக்கணும். நல்லா கொதித்து சுண்டணும். குழம்பு சுண்டிருச்சான்னு பார்க்கணும். கொஞ்சோன்னு நாட்டு சர்க்கரை போடணும். போட்டு வெந்தயமும் ஜீரகமும் வறுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை தாளிக்க போகிறோம். நல்லா இதில் ஒன்று நல்லா வற்றி வச்ச குழம்பு. நல்லா புளி உங்களுக்கு தேவையான அளவு புளிப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ தாளித்து விட்டா அவ்வளோதான் குழம்பு. இந்த பக்கம் பார்த்துக்கலாம், இந்த பக்கம் பார்த்துக்கலாம். எண்ணெயை ஊற்றி மிளகாத்தூள், கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயணும். பெருங்காயத்தூள் போடணும். தேவையான அளவு மிளகாத்தூள். கொஞ்சம் காரமாக போடணும். முதல்ல ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ வெந்தயம், ஜீரகம், அவ்வளோதான். சுவையான வத்த குழம்பு, சுண்டைக்காய் குழம்பு.
வத்த குழம்பு டேஸ்ட்டு பண்ணி பாருங்க எப்படி இருக்கணும். புளிப்பு எல்லாமே சரியாக இருக்கும்.